அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். கோவிலுக்கு போகிறோம், இந்த தீர்த்தம், குங்குமம், மஞ்சள், திருநீர் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க ஐயா? மனசாந்திக்குமா. இதெல்லாம் கொடுக்கலாம், நீ கோயிலுக்கே போக மாட்டேன். நான் கூட இங்கே சாப்பாடு டீ காப்பி எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் போடலாம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒண்டி தான் உட்காந்துக்கணும். ஒரு ஆள் கூட இருக்காதுங்க. இங்கே போனால் இதெல்லாம் கிடைக்கும். ஏமா நீ ஒரு ஆள் கட்டின்னு ஒரு 1000 பேருக்கா கட்டின்னு வர போகிற. நான் அதனால் இந்த மன நிறைவுக்காக தான் ஒரு மனுஷன் கோவிலுக்கு வந்து போனால் அவன் ஒரு சந்தோஷமாக போகணும். அதுக்காக இதெல்லாம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறான். தீர்த்தம் கொடுக்குறது முன்னெல்லாம் காலையில் டைமில் பெருமா கோயிலில், ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நெய் பொங்கல் கொடுப்பாங்க. இந்த அவ்வளோ ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொன்னையில் போட்டு. அதை சாப்பிட்டு நான் அவனுக்கு வயிறு ரொம்ப போகுது, ரொம்ப அது. ஆனால் அதை கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது காரணங்குதான்னா காரணம் இருக்குது. அவன் ஒன்றும் சும்மா கொடுக்கல. இது நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்காது யாரும், எந்த இந்துக்களும் இது எதுக்காக கொடுத்தானே அவனுக்கு கொடுத்தான் சாப்பிட்டேன். சின்ன வயசுலலாம் வெள்ளிக்கிழமை சுண்டல் கொடுப்பாங்க. அதம்மா யாரும் தெரிஞ்சிக்கல, கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்துட்டான், அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினாங்க இல்லையா? அப்போல்லாம் வந்து கோவில், இப்போ இங்கே போலிவாக்கு ஊர் இருக்குது, கோயில் இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் வரும்போது கதி பயிற்சி பண்ணின்னு வருவோம். கதி பயிற்சி பண்ணின்னு வரும்போது இந்த நெஞ்செல்லாம் காஞ்சிடும். காஞ்சிடுச்சுன்னா தண்ணி குடிச்ச விட அடிச்சுக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்திலே நல்லா பாடம் பண்ணுவோம், உடனே சாப்பிட முடியாது, சாப்பிட்டா அடிச்சுக்கும். தண்ணி குடிச்சிட்டு தான் சாப்பிடணும். தண்ணி குடிக்கலாம் நெஞ்சில் அடிச்சுக்கும். அப்போது அந்த இடம் அந்த சூட்டில் காஞ்சி போயிடும். அவன் கதி பண்ணின்னு வந்ததால் அது காஞ்சி போயிடும், அது இறங்காது. அப்போ அது இறங்கினா என்ன பண்ணணும்? நெய் பொங்கல் கொடுக்கணும். அதுக்காக நெய் பொங்கல் கொடுத்தான். இந்த நெய் பொங்கல் சாப்பிட்ட உடனே தீர்த்தம் குடிட்டான்னா, இந்த தீர்த்தம் குடித்த உடனே அந்த காஞ்ச இடம்லாம் ஈரமாயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அவன் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் ஐயருங்கெல்லாம் மத்தியானத்தில் நெய் ஊற்றின்னு சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றிக்கணும், உடம்பு பெருக்கணும்னு நெய் ஊற்றின்னு சாப்பிட்றதில்ல. அவன் மந்திரம் சொல்லி சொல்லி நெஞ்சு காஞ்சி போயிடும். அந்த சாப்பாடு இறங்காதுன்றதுக்காக அவன் நெய் ஊற்றின்னு சாப்பிட்டான். ஐயர் கொழுத்து போய் நெய் ஊற்றின்னு சாப்பிட்றான். நான் கொழுத்து போகிறதுக்கு இல்லை, அவன் நெஞ்சில் சாப்பாடு இறங்கிறதுக்காக சாப்பிட்டான். இதெல்லாம் நம்ம ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துன்னுக்குறோம். நம்ம எவ்வளோ பெருமானேன்னு பார்த்து சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட அந்த பாடத்தில் போகும்போது ஒவ்வொன்றும் அப்படியே ஆணி அடித்த மாதிரி, நெத்திரி அடித்த மாதிரி அப்படியே கவனத்துக்கு வந்து அதெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய விஷயன்றதை நான் நல்லா பார்த்து அதெல்லாம் ரசிக்கும்போது, அதெல்லாம் நினைக்கும் போது இன்னும் எவ்வளோ இருக்குதோ அதை பார்க்கணுன்ற எண்ணமும் ஆசையும் மனசுக்குள்ளே ரொம்ப நிரம்பிக்குது. அது காலம் நெறி நில்லாதவன், மெய்யடியார் பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் உலகத்துக்கு கட்சி ஏகமனே அப்படின்னாரு. இப்போது பொல்லாதவன், நெறி நில்லாதவன், மெய்யடியார் பால் செல்லாதவன் அப்படின்னா ஒரு குருக்கிட்ட போய் சேர்ந்து அவர்கிட்ட நல்லது கெட்டது கேட்டு தெரிஞ்சிக்காதவன் அவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகமனே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம். இப்போது இதில் என்னன்னாக்கா அவன் குருவை தேடி போவாத்துக்கு காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை அவன் இவனுடைய விதியா, இல்லை இவன் இப்படி தான் இருக்கணுன்றது ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதுவா? சாமி, இப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்துக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா சிலர் தேடி வரோம். இதில் தேடி வரோம், பாதி பேர் எடுத்துக்கிறான், பாதி பேர் வாங்கிட்டு விட்டுடுறான், பாதி பேர் அதில் கால் பங்கு பேர் நிறைவேறான்,
அதில் வந்தவன் பாதி பேர் நின்னே போயிடுறான். என்ன ஏதுன்னு கிட்ட கூட திரும்பி பார்க்காதவன் அவனை என்ன சொல்கிறது? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? முதல் காரணம் அவங்க கர்மா. என்னால் முடியுமான்னு கேட்குறத முதல்ல நிறுத்தணும். சாமி எனக்கு வயசாகி போச்சு, என்னால் பண்ண முடியுமா? அந்த கேள்வி முதல்ல தப்பு. சாமி எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் பண்ண முடியுமா? தப்பு. இந்த முடியுமான்ற கேள்வியை முதல்ல நம்ம மனசில் இருந்து முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. இந்த கேள்விகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு விடிவு காலமே கிடையாது. நான் வந்துட்டேன். முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு கொடுப்பனை இல்லைன்னா இந்த பாடத்தை நீங்கள் வாங்கவே முடியாது. இந்த பாடம் வாங்கிறதுக்கு காரணமே எப்போவோ எங்கேயோ செஞ்ச கொடுப்பனை தான் இங்கே உங்களுக்கு ஒரு குருவை கொண்டு போய் சேர்த்துக்குது. அப்போ முதல்ல அந்த உண்மையை புரிஞ்சால் பாடம் பண்ணலை, பாடம் விட்டுட்ட நிலையே உங்களுக்கு வராது. சாமி ஈஸ்வரன் கோயிலில் தொண்டு செய்கிறான், முருகன் கோயிலில் தொண்டு செய்கிறான், 4-5 கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறவனு இருக்கிறான். நான் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பக்தியில் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த வழியில் காட்டினா இன்னும் கொஞ்சம் மேலே வரமாட்டாங்களா அப்படின்ற ஆசையில் நான் ஒரு 7-8 பேருக்கு சொன்னேன். இப்போ சும்மாக்கிறவங்களுக்கு சொன்னால் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தா தொண்டு செய்கிறாங்க இல்லையா கோயிலில், இவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கும். ஒருவேளை இந்த விஷயம் அந்த இடம் தெரியாத கூட இருக்கலாம் இல்லையா? சரி சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக போய் கூப்பிட்டும் பார்க்குறேன். ஆனால் அவங்க போகலாம் சாமி போகலாம் கேட்கும்போது சொல்கிறாங்க, வரும்போது போகும்போது சொல்லு வரேன் அப்படிங்கிறாங்க. வரும்போது கூட்டோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா காரணம் என்னவா இருக்கும்? அதே பக்தின்றது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சாமி. அதுக்காக நம்ம அதை தப்புன்னே சொல்கிறது கிடையாது. அவள் பக்தியில் இருக்கலாம் அப்படி நம்ம ஒரு நாள் சொல்கிறதில்ல. பக்தியில் இருந்தது ஒரு குழந்தை பருவம் மாதிரி. அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா எதை வேணா சாப்பிட முடியும். அப்போ அம்மா எதை ஒன்றா சாப்பிட்றாங்கன்னு தான் குழந்தைய கூப்பிட்டு வச்சு நான் சாப்பிட்ற பொருளெல்லாம் அந்த குழந்தைய கூட்டினா குழந்தை என்ன ஆகும்? என்ன சாமி ஆகும்? லூஸ் மோஷன் தான் ஆகும். குழந்தைக்கு ஏற்றுக்காது. அப்போ ஒரு அம்மா எதை ஒன்றா சாப்பிட்டாலும் குழந்தைக்கு எதை ஏற்றுக்கணுமோ அதுதான் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அள்ளி அணைச்சி பால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பால் தான் அந்த குழந்தைக்கு ஏற்றுக்கணும்னு தெரியும். தான் சாப்பிட்றதெல்லாம் குழந்தைக்கு கொடுக்கணும்னு எந்த அம்மாவும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு அம்மா ஆசைப்பட்டா அந்த மாதிரி பேர் என்னது? அம்மா இல்லை, ராட்சசி. அப்போது தான் குழந்தைக்கு என்ன வேணும்னு ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி இறைவனுக்கு தெரிஞ்சு தான் கொடுக்குறான். அவங்கவுங்க பக்குவம். இந்த குழந்தை மாதிரி இருக்குது, இதுக்கு பக்தி சொன்னாதான் புரியணும். குழந்தையாவே இருக்குது. அது குழந்தை என்ன பக்தியை முதல்ல இறைவன் காட்டுறான். ஆனால் இந்த குழந்தை கொஞ்சமானா வரணும்ல, அது இறைவனோட தப்பு இல்லை. முதல்ல பக்தியை காட்டுறான். பக்தியை காட்டிட்டு எப்பா இப்படியே காலத்தை ஓடிடாத, இந்த உலகத்தில் எல்லாமே மாறணும். அப்போ பிறந்ததுலேருந்து போகிற வரைக்குமே நீ கும்பிட்டுனே போனேன்னா நீ ஒரு மாடு, மனுஷனே கிடையாது. இந்த பக்தி என்ன ஆகணும்? பக்தி யோகமாக மாறணும். யோகம் நான் ஞானத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். இது காலம் பண்ணுது, காலம் உணர்த்துது. ஆனால் உணரக்கூடியது நம்ம சக்தி நமக்கு இல்லாதனால இறைவன் ஒன்று அங்கேயே போட்டு வச்சுக்கிறான். அங்கேருந்து இங்கே தூக்கி போகிறதே கிடையாது. ஏன்னா காலம் கொடுக்கக்கூடிய வழியை இது ஏன் வந்தது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன் வந்ததுன்னு யார் கேள்வி கேட்குறானோ அவனால் அங்கே இருக்கவே முடியாது. அவன் டக்குன்னு இங்கே வந்துடுவான். ஏன்னா அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களா? அதுக்காக அங்கே இருக்கிறவங்களாம் அறிவில்லை நான் சொல்ல வரல, எதையுமே தப்பாக போயிடும். அதுக்காக சொல்ல வரேன். அது ஒரு குழந்தைக்கான பருவம். ஆனால் நமக்கு ஒரு தெளிவு வந்துச்சு, பாதை தெரிஞ்சிச்சுன்னா அதே பண்ணாமல் அந்த விஷயத்தை இங்கே பண்ணணும். அப்போ பக்தியில் இருக்கிறவன் இறைவன் வெளியே இருக்கிறான், தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான். யாருக்கு இருக்கிறான்னா பக்தியில் இருக்கிறவனுக்கு. யோகத்தில் இருக்கிறவனுக்கு என்ன சொல்கிறாங்க? பையெல்லாம் என்ன சொல்கிறாரு? தூணில் இருக்கிறதும் உண்மை, துரும்பில் இருக்கிறதும் உண்மை. அப்போ உனக்குள்ளே இருக்கிறதும் உண்மை. நீ தூணில் இருக்கிறான்னு போயிட்டா ஒரு தூணை உடச்சி பார்க்கறதுக்கு நீ பிரகலாதனோட சக்தி உனக்கு கிடையாது. நீ பிரகலாதனா இருந்தால் நீ உடைக்கிற தூணில் நரசிம்மா வருவான். நமக்கு தான் அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாத. அவன் பிறந்ததுலேருந்தே நாராயணா நாராயணா நான் வந்தான், அதனால் உடைச்சா வந்தான். நீ பிறந்ததுலேருந்து யாரை கும்பிட்ட? ஒரு காலம் அம்மா அம்மான்னு கதியாக இருந்தான். நம்ம தொழில் தொடங்குறதுக்கு அப்பா அப்பான்னு கதியாக வந்தா. இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இருக்கிறோம். ஒரு நாளும் நாம் கடவுளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. அப்போ நமக்கு அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது. இங்கே உடைக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் தூணுக்குது. நீ பிரகலாதன் ஆக முடியாது. அந்த உண்மையை புரிஞ்சிச்சா விட்டுடு. அங்கே இருக்கிறது உண்மை, இங்கே இருக்கிறது உண்மை. அப்போனா உனக்குள்ளே இருக்குப்பாண்டா,
நீ எல்லாத்தையும் விட்டுடு. உனக்குள்ள நீ யாராயி ஒரு வட்டம் போட்டுடு. அந்த வட்டத்துக்கு வெளியே நீ சுத்த ஆரம்பிச்சது உலக ஞானம். அங்கே இருக்க போய் இந்த வட்டத்துக்கு வெளியே சுற்றுறவங்கப்பா, அந்த வட்டத்துக்கான முடிவு வருமா? வட்டத்துக்கு ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிறவங்க பக்தி, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதில் முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு வயசும் பத்தாது. ஆனால் இப்படி திரும்பி பாருங்களேன், நீங்கள் வட்டத்துக்கு உள்ளே கோடு போட ஆரம்பிங்க, அது இன்றைக்கி இல்லைன்னா ஒரு நாளுக்கு அது முடிவு வந்துடும். வட்டத்துக்கு வெளியே போனால் அதை வளைஞ்சிக்கின்னு போயினே இருக்குது. ஆனால் வட்டத்துக்கு உள்ளே போனால் அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்துடும். இந்த தன்னை அறிதல்ன்றது அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றுற மாதிரி. அவன் இன்றைக்கி சுற்றினாலும் நாளைக்கு அது ஒரு புள்ளியில் போய் நின்றோம். பக்தியில் இருக்கிறோம், வட்டத்துக்கு வெளியே இருக்கிறோம்ப்பா. அவன் ஒரு நாள் இறைவனை அடைய முடியாது. அப்போ நீ இறைவனை பார்க்கணுன்னு ஆசை வந்தது, அறிவு வந்ததுன்னா யோகம்தான் அதுக்கு சிறந்த வழி. அப்போ உனக்குள்ளே நீ பார்த்தா இறைவன் அப்போ தான் வருவான். புரியுதுங்களா? அப்போ அது குழந்தை பருவம், இதே மத்தியமை பருவம். இந்த மத்தியமை பருவம் என்ன ஆகணும்? பழுத்து ஞானத்துக்கு போகணும். இது இப்படியே காலம் முடிஞ்சிடக்கூடாது. நாமளும் அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த பழத்தை சுவைக்கணும். சரிங்களா? இப்போ கொஞ்சம் பழமாக இருக்கிறோம், கொஞ்சம் புளிப்போம் நம்ம கூடவே இருக்குது. இது முழுசாக பழமாகி எந்த இடம் தொட்டாலும் சுவைக்கணும். அதுக்கு பேர் தான் ஞானம். சரிங்களா? இது வெளியேருந்து யாரும் பழக்க வைக்க முடியாது, தனக்குள்ளவே தானே ஆகிடும். சரிங்களா? அந்த நிலை வந்தால் தான் அங்கே வரும், இங்கே வருவாங்க சாமி. அது வரைக்கும் அவங்க அங்கே தான் இருப்பாங்க. இதில் எதுக்குமே போகாதுக்கிறானுங்களா? அவங்க காரணம் அவங்க விதி தான் சாமி. எதுக்குமே போகலை, மதி வேலை செய்யணும் சாமி. விதின்றது எப்பா நீ இப்படி வாழ்ந்துக்கன்னு இறைவன் கொடுத்தது தான் விதி. இங்கே வாழறதுக்கே உனக்கு மதி ஒன்று கொடுத்துக்கிறான். எது சரி எது தப்புன்னு யோசித்துக்கு ஏற்றுள்ள அளவுக்கு உங்ககிட்ட மதியம் கொடுத்துருக்குறான். அந்த மதியை கொண்டு உன் பாதையை தீர்மானித்து நீ போக வேண்டியது உன் கடமை. புரியுதுங்களா? அப்போ விதி மேலே பழிய போடாமல் உன் அறிவை கொண்டு உனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கு. அதில் பயணம் பண்ணவன் விதின்றது வேலை செய்யாத போயிடும். புரியுதுங்களா? இல்லைன்னா அப்படியே அழுது நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் சத்தாங்க, அதில் ஒன்றா நாமளும் ஆகிடுவோம். ஆனால் சொல்கிறான், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்பா அம்மா கஷ்டம், குடும்ப கஷ்டம், மற்றது கஷ்டம், இவன் கஷ்டம், மொத்தமே அடுக்கடுக்காக லாரி கணக்கில் வைக்கிறான். ஆனால் இப்படிக்கு இதில் வாடா அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்றானா. அவனுக்கு விதி தான் காரணமாக இருக்குது. விதி தான் சமக்காரம். அவன் அதான் மெய்யடியார் பால் செல்லாதவன் இவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏகம்பன் என்ற அர்த்தத்துக்கு இதுதான் காரணம். தேங்க்யூ சார். நல்ல சமயம். நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிரந்தாம் பூமியிலே உண்டு, போலி வாக்கு வந்து விட்டா எல்லா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.
காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.